ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கி டேக்கன் காஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க மீட் பண்றதுல. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தாங்க, ரெஸ்யூம் ரிலேட்டட் கைடன்ஸ் தாங்க. ரெஸ்யூம்ல வந்து என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், என்ன ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கான ஒரு கேள்விக்கு பதில் தான் நாம தேட போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா ரெஸ்யூம் அப்படின்றது வந்து இட் இஸ் அ மிரர் ஆஃப் யூ சொல்லுவாங்க. உங்களை வந்து மற்றவங்க ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் பர்சன் தான் ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ரெஸ்யூமாலேயே வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு ரெஸ்யூமால தான் வேலை கிடைக்காம போயிருக்கேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ட், எ கீ பிளேயர் இன் கெட்டிங் ஜாப்னு சொல்லுவாங்க. ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெஸ்யூமால வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% பீப்புள் தேர் கெட்டிங் ஜாப், 40 to 30% பீப்புள் ரெஸ்யூமால தான் வேலை கிடைக்க மாட்டேங்குதாங்க. அதாவது எதை போடணும் எதை போடக்கூடாதுங்க, அதை எப்படி போடணும், எதை ஹைலைட் பண்ணணும்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு ரெஸ்யூம்கான ஒரு வீடியோ நான் பண்ணி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. அதை நான் கிளிப்பிங்காகவும் இங்கே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம மொத்தம் 6 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். மொதல் பாயிண்ட் என்ன சார்னா வந்து சூஸ் எ கிளீன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாண்ட் பற்றி இந்த ஸ்லாண்டிங்கா, இந்த லைக் டிசைனர் லைக் கர்சிவ் ரைட்டிங் மாதிரி இருக்க ரெஸ்யூம்ஸ் லைக் ஃபாண்ட்லாம் பயன்படுத்தக்கூடாது. நாம பயன்படுத்துறது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கிளீனான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. என்னலாங்க, ஏரியல்ங்க, டைம்ஸ் நியூ ரோமனுங்க, ரொபாட்டோ, அதுக்கப்புறம் தஹோமான்ற ஃபாண்ட் இருக்குங்க, அதுக்கப்புறம் உபுண்டுன்னு ஒரு ஃபாண்ட் இருக்குங்க, ஹெல்வெட்டிகா ஃபாண்ட் இருக்குங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபாண்ட்டுங்க. இது இல்லாமல் ஸ்லாண்டிங்காக இருக்கிற இட்டாலிக் ஃபாண்ட் ஆகட்டும், காஸ்மிக் சான்ஸ் மாதிரி இருக்க டிசைனிங் கர்சிவ் ரைட்டிங் இருக்க ஃபாண்ட் பயன்படுத்தாதீங்க. அண்ட் ரெண்டாவது ஃபாண்ட் சைஸுங்க, 11லேருந்து 12 ஒரு ஸ்டாண்டர்டான சைஸுங்க. கண்டென்ட்டுக்கு ஹெட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து 14லேருந்து 16 பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸுங்க. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் சைஸில் 10.5லேருந்து 11 வரைக்கும் கூட வைக்கலாங்க, தப்பில் 12 வரைக்கும் வைக்கலாங்க. ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. இது வந்து உங்களுடைய ஃபாண்ட் சைஸுங்க. ஃபாண்டோடைய இந்த டைட்டில்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னா அதை போல்டில் பண்ணுங்க. அண்ட் இட்டாலிக்கும் ஆட் பண்ணலாங்க. ஹெட்டர் எல்லாத்தையும் வந்து இட்டாலிக் கொடுக்காதீங்க, போல்டு மட்டும் பண்ணுங்க. உள்ள வந்து ப்ராஜெக்ட் நேம்லாம் கொடுக்கணும், அதை போல்டு பண்ணி இட்டாலிக் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைன் ஸ்பேசிங். நார்மலாக இருக்கிற சைஸை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். 1.15 to 1.5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஸ்பேஸையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வந்து இட் வில் பி பெட்டர். பார்க்கறதுக்கு ரெஸ்யூம் அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் 5வது பாயிண்ட்டுங்க, மார்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ கரெக்டான மார்ஜின், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், டாப்பு பாட்டம், உள்ள இருக்கிற அலைன்மெண்ட்லாம் அழகா இருக்கான்னு பார்த்துங்க. அந்த மார்ஜின்லாம் பக்காவா இருந்துச்சுனாவே பையன் ஓரளவு ஸ்கில்டு பர்சன்ற மாதிரி கம்பெனிக்காரங்க நினைப்பாங்க. அண்ட் 6வது பாயிண்ட்டுங்க, என்னதான் வந்து நம்ம வந்து ரெஸ்யூமை வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் மொபைலில் பார்த்தாலும் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க. ஏன்னா வந்து லைக் சில பேக்ரவுண்டில் கலர்லாம் கொடுத்துருப்பீங்க, பிரிண்ட் அவுட் நல்லாவே வராதுங்க. இன்டர்வியூ திடீர்னு போகும்போது பார்த்தா பேக்ரவுண்ட் நல்லா இருக்காதுங்க, மாட்டிப்பீங்க. ஒரு டெஸ்ட் காப்பி எடுத்து அதில் திருத்திட்டு அது எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து 7வது ஒரு ஃபார்மட்டிங் ஆர்டர் நான் சொல்கிறேங்க. ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கிறோம் அப்படின்னா வந்து இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மேலே வந்து உங்களுடைய நேமு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் எல்லாம் கொடுத்துருங்க. எடுத்தோன்னே ரெஸ்யூமில் அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ், இந்த ஜாப் உனக்கு எதுக்காக, இதனால உனக்கு என்ன பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் வரப்போகுது அப்படின்ற பற்றி நீங்கள் பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு எஜுகேஷனை போடுங்க, எஜுகேஷன் மட்டும் போடுங்க. நான் ஐடி ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸோ பக்காவாக அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட அனுபவம் என்ன, இல்லை ஸ்கில் செட்டை போடலாம். உனக்கு இந்தந்த டெக்னாலஜி தான் தெரியுன்ற திறமை. அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னெல்லாம் நீ பண்ண தெரியும். நான் வந்து லைக் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் வெப் டிசைனிங் பண்ணுவேன், டேட்டா பேஸை டிசைன் பண்ணுவேன், கனெக்ட் பண்ணுவேன், ப்ராஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்ஜெக்டிவ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸுங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் யோர் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ். இதை முடிச்ச பின்னாடி உங்கள் ப்ராஜெக்டோட நேமுங்க,
ப்ராஜெக்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷனுங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் போடணுங்க. அடுத்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை போடலாம். அடுத்தது ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே இந்த ப்ராஜெக்ட் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெட்டராக பண்ணேன், சிம்போசியம் வின் பண்ணியிருக்கேன், அவார்டு வாங்கினேன், பெஸ்ட்டாக சம்திங் லைக் திஸ். அண்ட் யூ கேன் ஹேவ் சர்டிஃபிகேஷன்ஸ், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், இத்தனை லாங்குவேஜ் தெரியும், இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் போடலாம். அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸுங்க. உங்களோட அப்பா பேர், அம்மா பேர், ஏன்னா 2 பேர் இருந்தால் போதுங்க. உங்கள் நேட்டிவ் வேணால் போடலாங்க, அட்ரஸ் கொடுக்கலாம் வேணும்னா. அண்ட் ஃபைனலாக டிக்ளரேஷன். மேலே இருக்கிற டேட்டா எல்லாமே உண்மை, கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்து உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு லெஃப்ட்டில் வந்து உங்களுடைய டேட்டை போட்டுலாங்க. இதுதான் உடைய ரெஸ்யூமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இது எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணினா வேலைன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். உங்களுக்கு என்ன கைடன்ஸாக அண்ணாட்ட கேளுங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட்.